ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் 9th ஃபஸ்ட் டைம் தமிழ் தொடர்ச்சியான கொஸ்டின் தான். திருக்குறள் அந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் பார்க்க போகிறோம். 91வது கொஸ்டின், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பார்த்திங்கன்னா உவமை அணி. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ உவமைனா என்னது, ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். உவமைனா ஒரு பொருளுக்கு பார்த்திங்கன்னா ஓமையாக இன்னொரு பொருள் கூறப்பட்டிருக்கும். ஸோ ஒன்றனுக்கு ஓமையாக இன்னொன்று கூறப்பட்டிருக்கும். அதுதான் ஓமைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குறள் பார்த்திங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ இதில் என்னது, இதோட மீனிங் பார்த்திங்கன்னா தன்னை தோண்டுபவரை தாங்கக்கூடிய நிலம். ஸோ தன்னை தோண்டுபவரை தாங்கக்கூடிய நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். ஸோ இந்த திருக்குறளோட மீனிங் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளை ஒருத்தர் ஏசுறன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை ஒருத்தர் திட்டுறாரு. அப்படி திட்டும்போது நம்ம கோபம் கொள்ளாமல் பொறுத்து கொள்ளணும். இதே மாதிரி பொறுத்து கொள்ளணும்னா நிலத்தை தோண்டுவோரை தாங்கக்கூடிய நிலம் போல் நம்ம நம்மளை ஏசக்கூடியவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும்னு சொல்லுது. ஸோ இந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை ஒருத்தர் ஏசுறாருன்னா நம்ம அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். எவ்வாறு பொறுத்து கொள்ள வேண்டும்? தன்னை தோண்டுபவரை கீழே விழாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய நிலம் போல் பொறுத்து கொள்ள வேண்டும். ஸோ இதில் நம்மளுடைய இப்போ நம்ம மனிதர்கள் இருக்காங்களா, நம்மளுடைய பொறுமைக்கு நிலத்தை உவமையாக சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொறுமை குணத்திற்கு நிலத்தினை உவமையாக சொல்லியிருக்காரு. ஸோ உவமையாக சொல்லியிருக்காரா, அப்போ உவமை அணி. ஸோ இதில் உவம உருபு. உவம உருபுனா என்னது, சில வார்த்தைகள் மறைந்து வரும். இந்த ஊமையாக கூறப்படும் போது மறைந்து வரும், வெளிப்படையாக வரும். ஸோ ஊம உறுப்பு வரும். இதில் அப்படி என்னது வந்திருக்கு, போல அப்படி வந்திருக்கா, போல. ஸோ அகழ்வாரை தங்கம் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ போல ஒரு ஊமறுப்பு வந்திருக்கு. ஸோ அதனால் இது உவமை அணி. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் 92வது கொஸ்டின், முற்காலத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாரின் முறையை சிறந்ததாக கூறுகின்றனர். ஸோ திருக்குறள் இருக்குல்ல, அதில் அந்த திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. 11 உரைன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதில் பரிமேலழகர் அவருடைய உரையை தான் ரொம்பவே சிறந்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ திருக்குறளுக்கு முற்காலத்தில் ஒரு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அந்த 10 பேர்லேயும் பரிமேலழகருடைய உரை தான் சிறந்ததாக கருதப்பட்டிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓஎன் சமகால தோழர்களே அந்த பாடத்தோட கொஸ்டின் பார்க்க போகிறோம். 93வது கொஸ்டின், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஸோ ஏவுகணையில் கூட தமிழ் மொழியை எழுதி எல்லா கோளுக்கும் அனுப்புங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அது யாருன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள வைரமுத்து தான் அப்படி சொல்லியிருப்பார். ஸோ ஏவுகணையிலையும் தமிழ் மொழியை எழுதி எல்லா கோளுக்கு ஏவுங்க அப்படின்னு வைரமுத்து சொல்லியிருப்பார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான தமிழ் பாடலாசிரியர். நிறைய பாட்டு எழுதியிருப்பார். 94வது கொஸ்டின் பாருங்கள், வைரமுத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுக் கொடுத்த நாவல் எது? ஸோ வைரமுத்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல் எழுதியிருப்பார். அப்புறம் நாவல் இருக்குல்ல, புதினம்னு சொல்லுவாங்க, அதுவும் எழுதியிருப்பார். அந்த விதத்தில் அவருக்கு ஒரு நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கும். அது எந்த நாவலுக்குன்னு பார்த்திங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். ஸோ வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். அதுக்காக சாகித்ய அகாதமி விருது 2003 கிடச்சிருக்கும். ஸோ 2003 சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது கூட கிடச்சிருக்கும். 2014 பத்மபூஷன் விருது கிடச்சிருக்கும். ஸோ சாகித்ய அகாதமி விருது பார்த்திங்கன்னா 2003, அப்புறம் 2014 பத்மபூஷன் விருதும் கிடச்சிருக்கும். அப்புறம் 95வது கொஸ்டின், வைரமுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை டேஸ் முறை பெற்றுள்ளார். ஸோ டைப்பிங்கில் சின்ன மிஸ்டேக், பாடலாசிரியர். வைரமுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை டேஸ் முறை பெற்றுள்ளார்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 முறை பெற்றிருப்பார். ஸோ வைரமுத்துக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் அதற்கான தேசிய விருது மொத்தம் 7 முறை வழங்கப்பட்டிருக்கும்.
ஸோ தேசிய விருது 7 முறை வழங்கப்பட்டிருக்கும். இதுவே நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு வழங்கிய மாநில அரசு விருது வந்து ஒரு 4 முறை கிடச்சிருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து 4 முறை, தேசிய விருது 7, மாநில அரசுடைய விருது பார்த்திங்கன்னா 4 முறை கிடச்சிருக்கும் வைரமுத்திற்கு. அப்புறம் 96வது கொஸ்டின், இது வந்து ஒரு பாடல் வரிகள் கொடுத்து எந்த நூலில் இடம் வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. ஸோ இந்த வரிகள் வந்து இடம் வச்சுள்ள நூல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா புறநானூறு. 4th ஆப்ஷன் புறநானூறு. புறநானூரில் தான் இந்த பாடலடிகள் வந்து இடம் பெற்றிருக்கும். அப்புறம் 97வது கொஸ்டின், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார். ஸோ ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் தான் இந்த பாடல் வரிகளை வந்து எழுதியிருப்பார். ஸோ இவரால் எழுதப்பட்ட தொல்காப்பியம் அந்த இலக்கண நூலில் தான் இந்த பாடல் வரிகள் இடம் பெற்றிருக்கும். ஸோ இவர் வந்து இந்த உயிரினங்கள் இருக்குல்ல, உயிரினங்களை மொத்தம் வந்து 6 வகையாக பிரிச்சிருப்பார். ஸோ ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு உயிரினங்களை வந்து மொத்தம் 6ஆக பிரிச்சிருப்பார். ஒரு அறிவுள்ள உயிரினம், 2 அறிவு, அப்படி வந்து மொத்தம் 6 அறிவுள்ள உயிரினங்களாக 6 வகையாக உயிரினங்களை பிரிச்சிருப்பார். ஸோ அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு பாடல் இருக்கலாம், அந்த பிரிக்கப்பட்டதை கூறும் விதத்தில் அமைந்துள்ள ஒரு பாடல். அந்த பாட்டோடைய ஃபஸ்ட்டு லைன் தான் இந்த ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. ஸோ இந்த பாடல் வரிகளை வந்து இடம் வச்சுள்ளது தொல்காப்பியம். தொல்காப்பியர் தான் இப்படி வந்து பிரிச்சிருப்பார் உயிரினங்களை 6 வகையாக. தொண்ணூத்தெட்டாவது கொஸ்டின், தொல்காப்பியர் உயிரினங்களின் 6ஆம் அறிவாக எதை குறிப்பிடுகிறார். ஸோ தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா அந்த தொல்காப்பியம் இருக்கலாம், அந்த நூலில் உயிரினங்களை மொத்தம் 6 வகையாக பிரிச்சிருப்பார். எல்லாமே அவற்றின் அறிவுகளின் அடிப்படையில் தான் பிரிச்சிருப்பார். ஸோ அந்த விதத்தில் உயிரினங்களின் 6ஆம் அறிவாக எதை குறிப்பிடுகிறார். ஸோ 6ஆம் அறிவாகனா எதை வந்து சொல்கிறாருன்னா மனம். ஸோ 4th ஆப்ஷனில் உள்ள மனம், மனத்தை தான் தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா உயிரினங்களுடைய 6ஆம் அறிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய தொல்காப்பியம் அந்த இலக்கண நூலில். அப்புறம் 99வது கொஸ்டின், தவறான இணையை காண்க. ஸோ தவறான இணையை காண்க எல்லாமே அந்த மொத்தம் 6 வகையான உயிரினங்கள் இருக்கலாம், அந்த உயிரினங்களில் ஒவ்வொரு டைப்ஸும் அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து தப்புன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓரறிவு கொண்ட உயிரினம் என்னது, எக்ஸாம்பிள் வந்து புல், அது கரெக்டுது. அப்புறம் ஈரறிவு கொண்ட உயிரினம் பார்த்திங்கன்னா நத்தை, அதுவும் கரெக்டு தான். அப்புறம் மூவறிவு கொண்ட உயிரினம் பார்த்திங்கன்னா கரையான் கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். அப்புறம் 4வது பாருங்கள், 4 அறிவு கொண்ட உயிரினம் வந்து பறவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 அறிவு கொண்ட உயிரினம் பார்த்திங்கன்னா பறவை கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. அப்போ 4 அறிவு கொண்ட உயிரினமுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நண்டு சொல்லலாம். ஸோ நண்டு வந்து ஒரு 4 அறிவு கொண்ட உயிரினம், பறவை வந்து 4 அறிவு கொண்ட உயிரினம் கிடையாது. ஸோ நமக்கு இதுதான் சரியான விடை. அப்போ பறவை வந்து எந்த அறிவு கொண்ட உயிரினம், பறவை பார்த்திங்கன்னா 5 அறிவு கொண்ட உயிரினம். பறவை விலங்கு எல்லாமே 5 அறிவு கொண்ட உயிரினம். ஸோ 6 அறிவு கொண்டுள்ள உயிரினம் எது, எக்ஸாம்பிள் நம்ம தான். மனிதன் வந்து 6 அறிவு கொண்ட உயிரினம். 6ஆம் அறிவாக எதை வந்து சொல்கிறாருன்னா மனம் தான் சொல்கிறாரு, மனத்தை வந்து 6ஆம் அறிவாக சொல்கிறாரு. அப்புறம் 100வது கொஸ்டின், தொல்காப்பியர் பிறந்த ஊர் வந்து இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பிறந்திருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.